1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதே 1 கப் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுட்டோம். குக்கரில் தேவையான அளவுக்கு நெய் விட்டோம். சோம்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடற்பாசி இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் புதினா இது 3த்தையும் ஆட் பண்ணி இதுவும் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் அந்த வதங்குற கேப்ல கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணோம். பாஸ்மதி ரைஸுக்கு சாதாரணமாகவே 1 கப் தண்ணி ஊற்றிருந்தோம். அந்த 1 கப் தண்ணியோட அதை ஆட் பண்ணிட்டு குக்கரில் அதுக்கப்புறம் 2 கப் தேங்காய் பால் எடுத்து அதையுமே ஆட் பண்ணிட்டு உப்பை செக் பண்ணிட்டு நீங்கள் 2 விசில் விட்டுட்டு அந்த விசில்லாம் நல்லா ப்ரெஷர்லாம் இறங்கி குக்கர் காம் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச தேங்காய் புலாவ்.